ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜோஷ்வா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெரிய மாலை தான், காய் கட்டி சுற்றுற மாலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிச்சு பூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது டேசி பூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வாழை மட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் அளவுக்கு இந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் டேசி பூ வச்சு ரவுண்டாக நீங்கள் அப்படியே நீங்கள் சுற்றிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே ஸ்டெப்பு தான் நம்ம ஒவ்வொரு காய் சுற்ற போகிறது. காயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம காய் சுற்றிக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாலை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி இந்த மாதிரி எடுத்து இப்படியே நம்ம காய் நம்ம சுற்றிக்கிறோம். ஏன்னா இது பெரிய மாலை, திக்னஸ் கிடைக்கணுன்றதுனால நம்ம காய் சுற்றுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூ வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக எடுத்து நீங்கள் ரவுண்டாக அப்படி நீங்கள் சுற்றிக்கிறீங்க. இந்த மாலையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மாலை கற்றுக்கணுன்றவங்க மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேறு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாலை. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும் காம்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார் எடுத்துக்கோங்க. நாருக்கு மேலே நாட் போட்டு நெக்ஸ்ட்டு இலை. இந்த இலை பேர் பார்த்தீங்கன்னா பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிச்சு நீங்கள் ரவுண்டாக அப்படியே நீங்கள் சுற்றிக்கணும். நல்லா அழுத்தி சுற்றுங்க. மேலே இலை வைக்க கொஞ்சம் விரித்து வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா ப்ராடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மங்கி. இதுக்கு மேலே வந்துட்டு மூணு சம்மங்கி எடுத்துக்கோங்க. ட்ரிபிள் சம்மங்கி நல்லா அழுத்தி வச்சு சுற்றணும். கீழே காம்போடு சேர்த்து சுற்றக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க. இந்த மாலை பாருங்கள், ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கில் வருது. இந்த மாதிரி வரியாக வச்சுக்க கற்றுக்கங்க. நான் இன்னொரு வீடியோவில் ஸ்லோவாக எப்படி போடணும்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம வீடியோவில். இந்த மாதிரி நல்லா வரியாக வைக்க கற்றுக்குங்க நல்லா. அப்போ தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கில் வந்துட்டுருக்கு மாலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம திண்டை சுற்றின பின்னாடி நீங்கள் வந்துட்டு சைஸ் பார்த்துக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து லெவல் கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சுற்றிருக்க காய் டேசி பூ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு கலரும் அப்போ தான் மாலை நல்லா லுக்காக இருக்கும். இந்த மாதிரி டேசி பூ இந்த மாதிரி நீங்கள் வந்து காய் இழுத்து வச்சுக்கணும். அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கங்க. இப்படி உள்ளார இழுத்து அந்த காம்போட சேர்த்து அழுத்தி சுற்றணும். அந்த நாரோட நம்ம ஸ்டிக்கு மாதிரி எது வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து அழுத்தி நம்ம சுற்றணும். இந்த மாதிரி நீங்கள் டேசி பூ வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இலை தான் வைக்க போகிறோம். பன்னீர் இலை. இந்த மாதிரி நீங்கள் இழுத்து கரெக்டாக வச்சு ஒரு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு சுற்று நல்லா அழுத்தி வச்சு சுற்றுங்க. ஏன்னா காய் வந்து கலந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் நல்லா அழுத்தி சுற்றிக்கணும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மாலையை பற்றி நான் வந்துட்டு சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி. இந்த மாதிரி சுற்றி ஒரு கட் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி வச்சு சுற்றுங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாலை அவ்வளோ லுக்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள்.
இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சு இப்படி சுற்றிக்கணும். செவ்வந்தி வச்ச பின்னாடி பிச்சுப்பூ, நம்ம பிச்சுப்பூவில் வந்துட்டு காய் கட்டியிருக்கோம். ஸோ அதை வச்சு இப்படி நம்ம சுற்றிக்கணும். மாலை செம்ம வெயிட்டில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போக போக நல்லா கற்றுக்கலாம். இந்த மாலை பார்த்திங்கன்னா 6 அடி 2 பீஸாக போட்டிருக்கோம். ஏன்னா பெரிய மாலைன்றனால சுற்ற முடியாது. ஸோ நாங்கள் வந்து 2 இதாவது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் பிச்சுப்பூ. எப்போவும் இந்த மாதிரி திண்டு போடுறீங்கன்னா இன்னொரு திண்டோட வந்துட்டு பார்டர் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பார்டர் மிஸ் ஆகிடுச்சுன்னா மாலை லுக்கே போயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்டர் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பார்டர் மட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த அளவு. பிச்சுப்பூ வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வந்தி தான் வைக்கிறோம். இந்த மாதிரி செவ்வந்தி காய் வந்து இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கணும். நல்லா அழுத்தி சுற்றுங்க. இல்லாட்டி கலர் வச்சுன்னா மாலை லுக்கு போயிடும். ஸோ நீங்கள் நல்லா அழுத்தி சுற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலை, செவ்வந்தி காய் வச்ச பின்னாடி திருப்பி வந்துட்டு நம்ம பன்னீர் இலை வைக்கிறோம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி வைங்க. கொஞ்சம் வெளியில் நீட்டி வைங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது நல்ல ஒரு லுக் கிடைக்கும் மாலை. இந்த மாதிரி வெள்ளை நீட்டிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேசி பூ தான் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். 2 வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே போகும்போது கொஞ்சம் திண்டு வந்துட்டு ப்ராட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் 2 வச்சு நீங்கள் சுற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திண்டு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி 2 காய் வச்சு நான் அப்படி ஒரு சுற்று. டேசி பூ வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மங்கி காய் சுற்றி இருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ அழுத்தி நம்ம சுற்ற போகிறோம். 2 வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒயிட்டாக இருக்கனால. இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நல்லா ப்ராட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சு சுற்றுங்க. எவ்வளோ இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாலை நல்லா டைட்டாக இருக்கும். மாலை அவ்வளோ லுக்காக இருக்கும். இந்த மாலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மாலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை நான் எப்படி சொல்லித்தரணும் நான் சொல்லி தருவேன். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மாலை அவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒயிட் சம்மிங் இந்த அளவுக்கு வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேசி பூ தான் இப்போ நம்ம வைக்கணும். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மாலை அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்லா அழுத்தி வச்சு சுற்றிருக்கனால தான் இவ்வளோ ஃபினிஷிங்காக வருது மாலை. நம்ம சேனலை நீங்கள் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் லைக் போட்டுக்கலாம். டேசி பூ வச்ச பின்னாடி நல்லா ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட வந்து டாப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2ல் நான் போடுவேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து இதோட டாப் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.